அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026வது வருடத்திற்கான சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 2 மாதங்கள்ல நடைபெற இருக்கிறதுங்க. இந்த நிலையில ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய தேர்தல் பணிகள ஆற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல முதல் ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பணிகள முதல் ஆளாக ஆரம்பித்திருந்தாரு. ஆனா கூட்டணிகள இணைக்கிறதுலயும் கூட்டணி பற்றிய தகவல்கள குறிப்பிடுறதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மிகவும் பின்தங்கி இருக்காரு. கால தாமதத்த அவர் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது பல விவாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் வட்டாரங்கள்ல எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் இணைவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுவதோடு, பாஜக கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா விஜய் நம்மளுடைய கூட்டணிக்கு வருவாரு. இன்றைய கூட்டணியில அவர் கண்டிப்பா இணைவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் முழுமையான தகவல் வெளிவரல அப்படின்னாலும், விஜய் கூட்டணிக்குள்ள இணைவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கின்றது அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல ஒரு சிலர் கருதுறாங்க. அதை வெளிப்படையாகவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது பாத்தீங்க அப்படின்னா, அவர் கூட்டணி கட்சிகளை அறிவிக்கிறதுல தாமதப்படுத்துவதற்கு விஜய் தங்களுடைய கூட்டணியில இணைய போகின்றாரு, அதையும் சேர்த்து சொல்றதுக்காக தான் இவ்வளவு கால தாமதம் ஆகின்றது அப்படின்னு பல அரசியல் வட்டாரங்கள் விவரம் அறிந்தவர்கள் தெரிவித்திருக்காங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை முதல் ஆளாக தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை இறுதி செய்வதில் தாமதம் செய்து வருவதா விமர்சனம் எழுந்திருக்குங்க. பல மாதங்களுக்கு முன்பே கூட்டணியை இறுதி செய்தது, தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியிருந்தாங்க, தேர்தல் வாக்குறுதிகளையும் அளித்தது அப்படின்னு முன்னிலையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி சீட் ஒதுக்கீட்டை தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விவாதம் அரசியல் பார்வையாளர்களிடையே எழுந்திருக்கிறது. விஜய் கூட்டணிக்கு வருவார் என்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமி வெயிட்டிங் என்கின்றனர் விவரம் அறிந்த அதிமுகவினர். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் தேர்தல் பணிகள்ல அதிமுக தான் முன்னிலையிலேயும் இருந்து வருகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்த நிலையில் அனைத்து தேர்தல்களிலையும் அதிமுக தோல்வி அடைந்தது என அதிமுகவினரே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதனை தவிடு பொடியாக்கக்கூடிய வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்றாக வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு காட்டி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. சொல்லப்போனா கடந்த ஜூலை மாதத்திலேயே தேர்தல் பிரச்சாரத்தை தொகுதி வாரியாகவே தொடங்கினார். ஆளுங்கட்சிக்கு சவால் விடும் வகையில் அவர் தமிழகத்தில் பல பகுதிகளில் நேரடியாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியும் வருகிறார். இதுவரை அவர் சுமார் 190க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு தேர்தலை முன்னிட்டு 3 கட்டங்களாக மொத்தம் 16 தேர்தல் வாக்குறுதிகளையும் அறிவித்திருக்கார். அவரினுடைய இந்த வேகமான அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூட தனது பிரச்சார மேடைகளில் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்களும் கூறுகின்றன. இவ்வாறு தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னிலை வகித்தாலும் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பழனிசாமி எந்த தெளிவான அறிவிப்பையும் வெளியிடல. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நிலையில் கூட பார்த்தீங்கன்னா இதுவரை தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவை அறிவிக்காதது அரசியல் வட்டாரங்கள்ல விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு இடையில தாவேகா தலைவர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்பிருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது. இதனாலதான் தொகுதி பங்கீடு அறிவிப்பில் தாமதம் ஏற்படுகிறது என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஆனா இது குறித்து அதிமுக வட்டாரங்கள் சொல்லும் பொழுது, விஜய்க்காக அதிமுக தனது தேர்தல் பணிகளை நிறுத்தி வைக்காது, தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் தொகுதி பங்கீட்டு விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தாங்க. மேலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே தங்களுக்கான தொகுதிகளை கோரியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
பாஜக 30 தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சி 22 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 10 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் 6 தொகுதிகளை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன. இதில் பாஜகவுக்கு 25 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 8 தொகுதிகள், தமாகவுக்கு 6 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக திட்டமிட்டிருந்தாங்க. மேலும் அதிமுக 165க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் போட்டியிடும் தொகுதிகள், வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் அறிக்கை உள்ளிட்ட அனைத்தும் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டதும் முறைப்படி அனைத்தும் அறிவிக்கப்படும் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்தில் டெல்லி பாஜக சில அழுத்தங்களை அதிமுகவுக்கு அடைத்து வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வந்தால் 40 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியதாகவும், அதனால தான் இன்னும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொகுதி பங்கீட்டு இறுதி செய்யவில்லை என்றும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதே நேரம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வியூகங்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்த போகும் தாக்கம் குறித்த விவாதங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக கட்சியை தன் ஒற்றை தலைமையின் கீழே கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட கடும் உழைப்பும் போராட்டங்களும் தற்போது தாவேகாவின் வரவால் கேள்விக்குறியாகுமா என்ற ஐயம் ஒரு தரப்பினரிடையே எழுந்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் விஜயின் கட்சி வாக்குகளை பிரித்தா அது அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. தற்போதைய அரசியல் சூழலில் ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இருதுருவ அரசியலுக்கு இடையில விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு மூன்றாவது சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. விஜயின் வருகை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் வாக்குகளை பெருமளவில் கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருப்பதாக கருதப்படும் சில கூட்டணி கணக்குகளை சிதைக்கக்கூடும். இதனால் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டசபை உருவாகும் சூழல் ஏற்படலாம் என்று அரசியல் ஆய்வாளர்களும் கணித்திருக்காங்க. இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாகவே துடிக்கிறது. தமிழகத்தில் கணிசமான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் தற்போதைய இலக்காகவும் இருக்கின்றன. ஒருவேளை தொங்கு மண்டப சட்டசபை அமையும் பட்சத்தில் சிறிய கட்சிகள் மற்றும் தாவேகா போன்ற புதிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியில் பங்கு வகிக்க அல்லது ஆட்சியை கட்டுப்படுத்த பாஜக முயலும். இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு பெரும் சவாலாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரங்களில் திமுக அரசின் மீதான அதிருப்தியையும் அதிமுகவின் சாதனைகளையும் முன்வைத்து தீவிரமாக பணியாற்றி வருகிறார். மெகா கூட்டணி அமைப்போம் என்று அவர் கூறி வந்தாலும் தற்போதைய நிலையில் கூட்டணி கணக்குகள் குழப்பமாகவே இருக்கின்றன. விஜயின் அரசியல் வருகை எடப்பாடி பழனிசாமியின் உழைப்பிற்கு முட்டுக்கட்டை போடுமா அல்லது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் விஜயை தேர்ந்தெடுப்பார்களா என்பது 2026 தேர்தல் முடிவுகளில் தான் தெரிய வரும் அப்படிங்கிற கருத்தும் பரவலாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.